அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 12. ஆருவும் அவளின் பேச்சை நம்பி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா, வேற ஏதாவது ப்ராப்ளம்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் என்றாள். அப்புறம் ஜூனியர், ருத்ரனை உனக்கு தெரியுமா? பக் என்று நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் வலியுடன் இல்லை என்று தலையாட்டினாள். நேஹாவோ, வலிக்குதா, நல்லா வலிக்கட்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு, ஜூனியர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று கூறினாள். என்னக்கா? எனக்கு வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பட் இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை என்று கூறினாள். ஆருவோ, வாழ்த்துக்கள் அக்கா என்று கைகுலுக்கினாள். ஜூனியர், மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? தெரியாது அக்கா, சீக்கிரம் சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆர்வமாக எக்ஸைட்டிங்காக இருக்கா? மாப்பிள்ளை யாருன்னு நான் சொன்னால் உனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது, உயிர் நோக வலியாக தான் இருக்கும் என்று மனதில் கருவிக்கொண்டே மாப்பிள்ளையின் பெயரை கூறினாள். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மன் இருக்காருல்ல. யாருக்கா? அதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மன் ருத்ரன். ஆமாம் என்று காற்றாய் போன குரலில் கூறினாள். அவர்தான் எனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை என்று முகமெல்லாம் புன்னகையுடனும் வெட்கத்துடனும் கூறினாள். அந்தோ பரிதாபம்! நேஹாவின் முகத்தில் பளிச்சென்ற பிரகாசம் பொங்கிட, ஆருவின் முகமோ ஃபியூஸ் போன பல்பு போல் இருண்டு விட்டது. என்னக்கா சொல்றீங்க? ருத்ரனா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ஆமா ஜூனியர், ருத்ரனே தான். எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஆருணிதாவிற்கோ மனதினுள் ஒரு பூகம்பமே உருவாகி கொண்டிருந்தது. நேஹாவோ, எங்கள் 2 பேரோட ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ், வீட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்களோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குமா ஜூனியர் என்று கேட்டாள். நல்லா இருக்கும்க்கா என்றாள். முகமெல்லாம் பேயடித்தது போல் இருந்தது ஆருவிற்கு. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ருத்ரனுக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷம். மேரேஜ் விஷயமாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் அவர் காலேஜ் வராமல் லீவு போட்டிருக்கார் என்று பெரிய குண்டாய் தூக்கி போட்டாள் நேஹா. இங்கே நீத்துவோ மனதால் மரித்து போனாள். சொல்லப்படாத காதல், 2 நெஞ்சங்களும் மகிழ்ச்சியில். அவன் காதலை அவள் உணர்ந்தாள், அவள் காதலை அவன் உணர்ந்தான். 2 நெஞ்சங்களும் தங்கள் பார்வையாலே தங்கள் மனதில் உள்ள நேசத்தை பரிமாறிக்கொண்டனர். அந்தோ பரிதாபம்! சொல்லப்படாத காதலை தன் ஒரு சொல்லாலை சிதைத்து விட்டாள் பெண்ணவள். யார் மேலும் இவள் அதிக அன்பு வைத்திராத காரணத்தால், இவளை அறியாமலே ருத்ரன் மேல் அதிக அன்பை வைத்த காரணத்தால், திடீரென்று அந்த அன்பு பறிபோகப் போகிறது என்ற செய்தியால் இவள் மிகவும் உடைந்து போனாள். இதில் முக்கியமான ஒன்று, ருத்ரன் தன் காதலை இவளிடம் சொல்லவில்லை, இவளும் தன் காதலை ருத்ரனிடம் சொல்லவில்லை. சொல்லப்படாமலே இருவரின் காதலும் வேர்விட்டு விருட்சமாகிக் கொண்டிருந்தது. ஆருணிதாவோ இனி தன் வாழ்வை தன் தாய் தங்கைக்காக மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். இனி யார் மேலும் அன்பு வைக்கக்கூடாது என்று முடிவு செய்து மனதை திடப்படுத்தி கொண்டாள். ஆனால் மனதால் மிகவும் அடிபட்டு போனாள். இவளை வேதனைப்படுத்திய சந்தோஷத்தில் நேஹா இருந்தாள். ஓகே ஜூனியர், நான் இன்விடேஷன் ரெடி ஆனதும் உங்கள் வீட்டில் வந்து தாரேன், நீ கண்டிப்பாக மேரேஜ்க்கு வரணும், உன்னை நான் என் ஹஸ்பண்டுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு பாய் என்று விட்டு சென்றாள். 1 வாரம் முடிந்தது. நீத்துவும் எப்போதும் போல் சாதாரணமாக கல்லூரிக்கு சென்று வந்தாள். மறுநாள் அவளை காண ஓடோடி வந்தான் ருத்ரன். காலை விரைவிலேயே கல்லூரி வந்தவன் அவளை எப்போதடா பார்ப்போம் என்று ஏங்கி போய் வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். ஆருணிதா தூரத்தில் இருந்தே அவனை கண்டு கொண்டாள். தன்னால் யார் வாழ்வும் பாதிக்கக்கூடாது என்று எண்ணி குனிந்த தலை நிமிராமல் ருத்ரனை தாண்டி சென்று விட்டாள். அவள் தன்னை கவனிக்கவில்லை போலும் என்று எண்ணிக்கொண்டவன் அவள் செல்லும் இடமெல்லாம் சென்று அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நேரம் ஆக ஆக தன்னை அவள் தவிர்க்கிறாள் என்று புரிந்து கொண்டான். பிறப்பிலேயே அதிக கோபம் கொண்டவன்
இப்பொழுதும் பெரும் கோபத்தை தத்தெடுத்து கொண்டான். ஆனால் அந்த கோபத்தை அவளிடம் காட்டவில்லை. அவள் தாங்க மாட்டாள் என்று அவன் மனம் சொல்லியது. காதலை அவளிடம் சொல்லவில்லை. இந்த ஒரு வாரம் அவளிடம் எதுவும் சொல்லாமல் மாயமாய் போனதை அவளிடம் விளக்க நினைக்கவில்லை. ஆனால் அவள் இவனை தவிர்க்கிறாள் என்பது மட்டும் இவன் மனதில் கோபத்தை தூண்டியது. தன் நண்பனிடம் சென்றவன் புலம்பித் தள்ள ஆரம்பித்து விட்டான். என் முகத்தை கூட பார்க்க மாட்டிக்கிறாள்டா. நான் எவ்வளவு ஆசையாக வந்தேன் தெரியுமா? ஆனால் அவ என்னை யாரோ மாதிரி பார்த்துட்டு போறாடா. மனசு ரொம்ப வலிக்குதுடா. வர்ற கோபத்துக்கு அப்படியே ஓங்கி அரையணும் போல இருக்கு. என்ன திமிரு என்று பொரிந்து தள்ளி கொண்டிருந்தான். ஆகாஷோ தன் கோபத்தை வெளிப்படையாக காட்டும் நண்பன் முதன்முறையாக கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு புலம்பித் தள்ளும் தன் நண்பனையே பார்த்து கொண்டிருந்தான். என்னடா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க என்று எரிந்து விழுந்தான். மச்சி, நான் உன்னை கேட்கட்டுமா? சொல்லித் தொலை. நீ நிஜமாவே அந்த பொண்ணை விரும்புறியாடா? அடிச்சேன் செத்துருவடா பரதேசி நாயே. நான் என்ன விளையாடுறேன்னு நினைக்கிறியா? அவள் இல்லாமல் என் வாழ்க்கையை வாழ நினச்சி கூட பார்க்க முடியலடா. அவள் இல்லைன்னா நான் செத்துருவேண்டா என்று மனமுடைந்து பேசினான். கண்கள் இரண்டிலும் கண்ணீரின் தடம் இருந்தும் ருத்ரனுக்கு ஆதங்கம் தீரவில்லை. உன்னெல்லாம் கொன்னா கூட என் மனசு ஆறாதுடா பரதேசி. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால் இப்படி கேட்ப? உன்னெல்லாம் ஓட விட்டு சுடணுண்டா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. உன்னை எவளாவது காதலிச்சு இடையிலே விட்டுட்டு ஓடிடுவாடா. உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே தான் இருப்ப. அட பாவி பயலே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்னடா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கியே, என்ன ஆச்சுன்னு கேட்டால் நீ எனக்கே சாபம் கொடுக்கிற என்று நண்பனிடம் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தான். பின் ருத்ரனின் முகத்தை பார்த்து தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டவன் ருத்ரனை ஆழ்ந்து கவனித்தான். தன் நண்பனின் கண்களில் அவன் காதலின் தீவிரத்தை கண்டுகொண்டான் ஆகாஷ். அவனை அணைத்து அவனுக்கு ஆறுதல் கூறினான். ருத்ரனின் கண்களோ கலங்கி இருந்தது. ருத்ரா, உன்னோட காதல் அவகிட்ட சொன்னியாடா? இல்லடா. சொல்லவே இல்லை. அப்புறம் ஏன்டா இப்படி புலம்பி தள்ளுற? நான் விசாரித்த வரையில் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. பயந்த சுபாவம் வேற. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவள். ஸோ நீ தான் உன்னோட காதலை புரிய வைக்கணும். உன் மேலே நம்பிக்கை வர வைக்கணும். கோவத்தை குறை என்று அறிவுரை கூறினான். ருத்ரனும் ஆகாஷின் பேச்சில் ஒரு முடிவுக்கு வந்தான். தன் காதலை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று மனதில் முடிவெடுத்தான். அடுத்த நாளில் இருந்து அவளை சீண்ட ஆரம்பித்தான். தன் மனதை அவளுக்கு உணர்த்த ஆரம்பித்தான். ஒரு நாள் அவள் பின்னே நடந்து சென்றவன் அவளை பார்த்து, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே என்று பாடினான். அவனை பார்த்து முறைத்தவள் நடந்து சென்று விட்டாள். ஆனால் அவள் இதழில் சிறு புன்னகை. இதேபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை பாடி அவளின் மனதினை கரைத்து கொண்டிருந்தான். இவனின் ஒவ்வொரு அதிரடியிலும் இவள் மனதில் அவன் இடம் பிடித்து கொண்டிருந்தான். இப்படியே சில மாதங்கள் கடந்து விட்டிருந்தது. கல்லூரியில் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ருத்ரன் தான் அனைத்து வேலைகளையும் முன்னின்று நடத்தி கொண்டிருந்தான். அவனின் ஆளுமை திறனையும் வேலை செய்யும் விதத்தையும் பார்த்து ஆருணிதா மயங்கிவிட்டாள் என்பதுதான் உண்மை. ப்ளூ நிற ஜீன்ஸும் பிளாக் நிற சட்டையும் அணிந்திருந்தான். சட்டையின் மேல் 2 பட்டன்கள் திறந்துவிடப்பட்டிருந்தது. 2 கைகளும் முட்டி வரை மடக்கிவிட்டிருந்தான். இடையிடையே வலது கையால் முடியை கோதிக்கொண்டான். கல்லூரியில் உள்ள அனைத்து பெண்களும் அவனின் தோற்றத்திலும் அவன் சிரிப்பிலும் மேனரிசத்திலும் மயங்கிவிட்டனர் என்பதுதான் உண்மை. ஆனால் ருத்ரனின் பார்வை முழுவதும் ஆருணிதாவையே சுற்றி வந்தது. எல்லா பெண்களும் அவனிடம் வலிய சென்று பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் நீத்துவின் பின்புறம் நின்று பெண்கள் பேசுவது அவள் காதில் விழுந்தது. எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்கடி, என் செல்லம் என்று ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் என் பேபி எப்பவும் அழகுதான், அப்படியே அவன் கண்ணு 2ஐயும் கடித்து திங்கணும் போல இருக்கு என்று அவனை சொல்லிக் கொண்டிருந்தாள்.
இவர்களின் பேச்சினை கேட்டவள் காதில் புகை வராத குறைதான். பல்லை கடித்துக்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தாள். எல்லார் மேல் உள்ள கோபமும் சேர்ந்து ருத்ரனிடம் திரும்பியது. அவனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன், இவ்வளவு நேரம் நல்லாதானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு என்று பயந்து போனான். சுற்றிலும் திரும்பி பார்த்த ருத்ரன் நீத்துவை பார்த்து கண்ணடித்தான். அவ்வளவுதான். பாவை அவள் இதயம் தடதடவென அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது. முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. அதே நேரம் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அவளின் முக சிகப்பை ரசித்தவன் அவளிடம் வம்பிழுக்க முடிவு செய்தான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அனைவரும் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கு தங்களால் இயன்ற உதவியை செய்து கொண்டிருந்தனர். ருத்ரன் ஆருணிதாவிற்கு சில வேலைகளை கொடுத்து அவனும் அவள் கூடவே சுற்றி கொண்டிருந்தான். அவன் அருகிலேயே இருப்பதால் நீத்து மிகவும் படபடப்பாக உணர்ந்தாள். அவளால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. அவள் நிலையை உணர்ந்தவன் சிரித்து கொண்டே அவள் வேலையை செய்து முடித்தான். இந்த நிமிடங்களை இருவரும் விரும்பி அனுபவித்தனர். ஆரு அவளின் இதயம் என்ற பக்கத்தில் இவற்றை பொக்கிசமாக சேகரித்தாள். ஆருவின் அருகில் நின்றவன் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் பாடினான். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் ஓ மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் ஓ மேலதான் லூசா சுத்துறான். காதல் வராதா, காதல் வராதா, என்மேல் உனக்கு காதல் வராதா. காலை முதல் மாலை வரை தினமும் நானும் ஒன்னதானே நினைச்சி வாழுறேன். கண்கள் மூடி இரவு தூங்கும் போதே என் பெட்ரூம் ஃபேனும் கீழே வந்து ஒன்ன எழுப்புதே, ஒன்ன நினைக்க சொல்லுதே. ருத்ரன் ஆருணிதா காதல் கதை தொடரும்.